வணக்கம். நான் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் முரளி பண்டிட்ஜி. இப்போ ஒரு பெண் ஜாதகத்துல திருமண வாழ்க்கையில நிறைய பேர் டிஸ்டர்பன்ஸ் சந்திக்கிறாங்க. கணவர் வழியில சில சிக்கல்கள் சந்திக்கிறாங்க இல்லைங்களா? அவங்களுக்கு எல்லாருக்குமே அதாவது எப்படின்னா, லவ் மேரேஜா அல்லது அரேஞ்ச் மேரேஜா ஒரு கான்செப்ட்ல போவாங்க. சில இடத்துல சில குழப்பங்கள் வரும். இப்போ அவங்களுடைய சுய ஜாதகத்துல இப்ப பார்க்கும்போது, செவ்வாய் வீட்ல புதன் இருக்கு. இல்ல புதன் வீட்ல செவ்வாய் இருக்கு. இந்த மாரி அமைப்புள்ள ஜாதகத்திற்கு இந்த காதல் சார்ந்த டிஸ்டர்பன்ஸ் அதிகமா ஏற்படுத்தும். இந்த இன்டர் காஸ்ட் மாரியான சில சிக்கல்களை உருவாக்கும். அந்த குடும்பத்தில தான் எப்பவுமே அந்த சொத்து பிரச்சனையும் இருந்துட்டே இருக்கும். இப்ப ஒரு ஒரு சமுதாயத்திலிருந்து இன்னொரு சமுதாயத்தில பெண்ணை வரனை திருமணம் பண்றாங்க இல்லைங்களா? இவங்களுடைய ஜாதகத்திற்கு எல்லாமே இந்த புதனும், சந்திரனும் ஒன்றோடு ஒன்று தொடர்பு கொண்டு இருக்கும். இது பரிவர்த்தனை பெற்ற அமைப்பு என்று சொல்லுவாங்க பாரம்பரியத்தில கூட. சரிங்களா? அதே மாரி இந்த ஜாதக அமைப்பு உள்ளவங்க தான் சின்ன வயசுலேருந்தே இந்த காதல் கம்யூனிகேஷன் சார்ந்த விஷயத்துல கம்யூனிகேஷன் ஆகும். அதில் அந்த சிக்கல்களை சந்திக்கிறவங்க எல்லாமே இந்த கிரக பரிவர்த்தனை பெற்றவங்க தான். சொத்து பிரச்சனையும் அதே மாதிரி இருக்கும், காதல் பிரச்சனையும் இருக்கும். இதெல்லாம் கடந்து வந்து தான் உங்களுக்கு திருமணத்தை செய்யக்கூடிய அமைப்பு தான். இவங்கெல்லாம் இயற்கையாகவே இன்டர்காஸ்ட் மேரேஜ் நிறைய பேர் பண்றதை பார்த்துருக்கோம். அல்லது வயது வித்தியாசங்கள் இருக்குங்க. சரிங்களா? இதுக்கு இந்த வயது வித்தியாசம் திருமணம் பண்றதுக்கெல்லாம் இன்னும் சில கிரகங்களுடைய தொடர்புகள் தேவைப்படும். பட் ஆனா இந்த புதன் கிரகமும் செவ்வாய் கிரகமும் அவங்களுடைய ஜாதகத்துல சுய ஜாதகத்துல டிஸ்டர்பன்ஸ் ஆகி இருக்குது என்றால் இவங்களுக்கு எல்லாமே விரும்பிய திருமணம் ஏற்படுத்த அமைப்பு சில சட்ட சிக்கலெல்லாம் போயிட்டு தான் திருமணம் பண்ண அமைப்பு இருக்குங்க. யோகம் ஜோதிட மையத்திற்கு உங்களை வரவேற்கிறோம். உங்கள் நல்ல காலம் இதோ தொடங்குகிறது. எங்கள் நிபுணருடன் ஆலோசனை பெறவும் தினமும் பலன்களை அறிய சப்ஸ்கிரைப் செய்யவும்.